நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க பெரியமா? ஆ, லக்ஷ்மி, நீ ஃப்ரூட் சாப்பிடுறியா? ஆமா நீ, நான் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட போறேன். காலங்காத்தாலே என்னால பூரி எல்லாம் சாப்பிட முடியாது. இல்ல நீ இந்த பூரியை சாப்பிடணும், இல்லனா சாயங்காலத்துக்குள்ள ரொம்ப வீக் ஆயிடுவேன். நீங்க உட்காருங்க பெரியமா. ஆ. அம்மா, அர்ச்சனா, நீயும் வந்து எங்களோட உட்காரு. ஆமா நீ, உட்காருங்களேன். இல்ல அது குமுதா இன்னும் பூரி எடுத்துட்டு வரல, நான் போய் என்னன்னு பாக்குறேன். அர்ச்சனா, அது எல்லாத்தையும் குமுதா பாத்துக்குவா. நீ எங்க கூட வந்து டிஃபன் சாப்பிட வா. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? வச்சுட்டேன். மாணிக்கம், சீக்கிரம் போய் சந்தனம் எடுத்து. சரி பண்டிதரையா, இந்தாங்க. அக்கா, நான் நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஒரு குரல் கொடுங்கக்கா. சரி சாந்தி, நீ போம்மா. அட கடவுளே, எல்லாம் ஒரே நேரத்துல நடக்க போகுது. ஒரே டென்ஷனா இருக்கு. நேத்து வேற அம்மா என் மேல கோவமா இருந்தாங்க. இன்னைக்கு என் மேல கோவப்பட நான் அவங்களுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டேன். நீங்களும் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு கீழே வாங்க. இன்னைக்கு யாரும் நம்ம மேல கோவப்படாம பாத்துக்கணும். சரி அர்ச்சனா. ஆனா அர்ச்சனா, இப்பதான் எதுவுமே முன்ன மாதிரி இல்லையே. நாம இந்த பூஜைக்கு போகிறது அவசியமா? ஆமா கார்த்திக், கண்டிப்பா போய் ஆகணும். ஏன் போக கூடாது? இது நம்ம வீட்டு பூஜை, நம்ம கண்டிப்பா பூஜைக்கு போய் ஆகணும். வாங்க, கெஸ்ட் எல்லாம் கூட வர ஆரம்பிச்சிருப்பாங்க. நாம ஒருவேளை போலேன்னா நம்ம எங்க இருக்கோம்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம போய் தான் ஆகணும். அப்பாடா, ரெடி ஆயாச்சு. அர்ச்சனா, என்னோட ரேசர் காணும், கொஞ்சம் எடுத்துக்கூட. பாருங்க, அங்கதான் இருக்க. ஜெல் பக்கத்துல தான் வச்சேன். இல்ல அர்ச்சனா, நான் பாத்துட்டேன். நீ கொஞ்சம் தேடி கூட. கார்த்திக், நீங்களே எடுத்துக்கங்க, எனக்கு ரொம்ப லேட் ஆகுது. அர்ச்சனா, இங்க இல்ல அர்ச்சனா, அதனாலதான் உன்ன கேக்குறேன். கார்த்திக், நான் ஏற்கனவே கீழே போயிருக்கணும். அம்மா தனியா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் போகலன்னா நல்லா இருக்காது. இது பாருங்க, அங்கதான் இருக்கும், நல்லா தேடி பாருங்க. அர்ச்சனா, ஏன் தேவையில்லாம யோசிக்கிற? எப்பவுமே தேவையில்லாத டென்ஷன் எடுத்துக்கிற. இது சின்ன வேலை தானே, எடுத்து கொடுத்துட்டு போலாம்ல. கார்த்திக், உங்களால இந்த சின்ன வேலையை கூட பண்ண முடியாதா? நேத்து கோயில்ல நடந்த பூஜையை தான் நம்ம சேர்ந்து பண்ணல. இன்னைக்கு இதையாவது சேர்ந்து பண்ணலாம்ல. இதுக்கு முன்ன உனக்கு இது சின்ன வேலையா தோணல. இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணதும் இல்ல. இன்னைக்கு உனக்கு என்னாச்சு? கார்த்திக், நம்ம வீட்ல பூஜை இருக்கு, கெஸ்ட் எல்லாம் வர போறாங்க. நான் என்னடானா இன்னும் மேலேயே இருக்கேன். அர்ச்சனா, இங்க பாரு. அங்க பூஜை முடிஞ்ச உடனே நீங்க எல்லாரும் கிளம்பி வாங்க. உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்போம். வந்துருங்க. வச்சட்டுமா? சம்பந்தி வீட்ல இருந்தா போன் பண்ணாங்க. அவங்க கண்டிப்பா வந்துடுறேன்னு சொன்னாங்க. என்னங்க, என்ன இன்னைக்கு நீங்க மாப்பிள்ளை கிட்ட பேசுறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல? நான் பேசுறேன். எல்லா விஷயத்தையும் இன்னைக்கே பேசிடுறேன். நீ கவலைப்படாத. கவலைப்படாம எப்படிங்க? இன்னைக்கு எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வர போறாங்க. அர்ச்சனா வீட்ல இருந்து வருவாங்க, நந்தினி புகுந்த வீட்ல இருந்து வருவாங்க. அப்புறம் இன்னைக்கு லக்ஷ்மிக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. நம்ம குடும்பம் பிரிஞ்சிருக்கிறது வர்றவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த விஷயம் வெளியில இருக்கிற யாருக்குமே தெரியாது. வீட்டுல இருக்க உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தேவையில்லாத நினைச்சு மனசை குழப்பிக்காது. இது பார் காவேரி, நான் உங்ககிட்ட முதல்லயே சொல்லியிருக்கேன். இந்த விஷயம் நம்ம வீட்டு சம்பந்தப்பட்டது, நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். நம்ம வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு வெளியில இருக்கவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. காவேரி, நீ பயப்படாத. எல்லாருக்கும் தெரிஞ்சா தெரியட்டும். என்னங்க, பூஜைக்கு நேரமாச்சல, வா, வரவங்க எல்லாரையும் வரவேற்கணும்.
நந்தினி நீ போமா, சமையலறையில போய் பாரு, எல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு பாரு. அம்மா, நான் பார்த்துட்டு தான் வந்தேன். எல்லாம் சரியா தான் நடக்குது. உட்கார உட்கார எழுந்திருக்காதம்மா. இந்தா வந்தனா பிரசாதம். அக்கா, நான் மத்தவங்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுத்துட்டு வரேன். வந்தனா, உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசே இல்ல. அம்மா, நீங்க ஏன் தேவையில்லாம கவலைப்படுறீங்க? என்ன பாத்துக்க பாட்டியும் சூர்யாவும் இருக்காங்கல்ல. அது மட்டும் இல்லாம அர்ச்சனா வீட்டுல நடக்கிற பூஜைக்கு நீங்க கண்டிப்பா போய் ஆகணும். ஆமாமா, உண்மைதான். ஆனா உனக்கு எல்லாத்தையுமே நேரத்துக்கு கொடுக்கணும். முழு நேரம் உன் கூட இருந்து யாராவது உன்னை பாத்துக்கிட்டா நல்லா இருக்குமா? மேடம், நான் தான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கும்போது நீங்க எங்க வேணாலும் எப்ப வேணாலும் போலாம் மேடம். நீங்க இந்த ஜூஸ குடிங்க, நான் போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். தனோ, என்னங்கம்மா? இங்க பாரு தனோ, நாங்க எல்லாரும் அர்ச்சனாவோட புகுந்த வீட்டுக்கு போறோம். அதனால இன்னைக்கு பூரா நீ வந்தனா அண்ணி பக்கத்துல தான் இருக்கணும். இவள நல்ல கவனமா பாத்துக்கணும். அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படவே வேண்டாம். நீங்க அங்க இருந்து திரும்பி வர்ற வரைக்கும் நான் வந்தனா நீ பக்கத்துலயே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இத பாரு, எல்லாரும் உட்கார்றதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ண. சரிண்ணா, ஏற்பாடுலாம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். எல்லா வேலையும் நான் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் விருந்தாளிங்க எல்லாரும் வந்துருவாங்க. சரி வா. வாங்கண்ணா. அக்கா, இங்க பாருங்க, இன்னும் லட்டு கூட பிடிக்கல. விருந்தாளிங்களா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கல்ல. குமுதம், சீக்கிரமா வேலையை பாரு. வணக்கம் சாந்தி. அட, வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம்மா. தப்பா எடுத்துக்காதீங்க, சீக்கிரம் வந்துட்டோம். இல்ல பரவாயில்ல, அதுல வாங்க, உட்காருங்க. என்ன ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? மாமியாரும் மருமகளும் சேர்ந்து நெய்வேத்தியத்துக்கு லட்டு தயார் பண்றாங்க. கொடுங்க, நான் உதவி இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், வேலை முடிஞ்சிருச்சு. அதான் அர்ச்சனா இருக்கால. வாமா அர்ச்சனா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சீக்கிரமா லட்டு பிடிச்சிடலாம். வணக்கம் 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 வணக்கம். ஆண்டி. வணக்கம். பூஜை ஆரம்பிக்க போகுது, நீங்க போய் உட்காருங்க. சரி, வாங்க. வாங்க. மாப்பிள்ள அத்தை வணக்கம் அத்தை. நல்லா இருப்பா. ஹாய். ஹாய் மாமா. ரொம்ப நேரமா உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன இது, நீங்க தனியா வந்திருக்கீங்க? அது வந்து என்னன்னா, அப்பாவால இன்னைக்கு வர முடியல. ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான வேலை இருக்கான். அப்புறம் அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை, அதான் அவங்களும் வரல. சரி சரி, வாங்க உள்ள வாங்க, வந்து உட்காருங்க. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம், வாங்க. வாங்க ஆண்டி. எப்படிம்மா இருக்க? நல்லா படிப்பெல்லாம் நல்லா போகுதா? நல்லா படிச்சிட்டு இருக்கா.
வாங்க வாங்க வணக்கம். வணக்கம் வணக்கங்க. நாங்க நேரத்துக்கு வந்துட்டோம்ல. ஆமா, இன்னும் நாங்க பூஜை ஆரம்பிக்கல. சரி. அர்ச்சனா, இது வந்துடுறேன். சரிங்க. அம்மா, அப்பா. பூஜை பண்ண போற இடத்துல உட்கார வைமா. சரி, வாங்க. கொஞ்ச நேரத்துல பூஜை ஆரம்பமாக போகுது. வாங்க. வாங்கோ, எல்லாரும் இங்க வந்து உட்காருங்க. நாம இப்ப சிவனுக்கு அபிஷேகத்தை ஆரம்பிச்சிருவோம். வாங்கப்பா. வணக்கம் விஸ்வநாதன். வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருங்க மாப்பிள்ள. வாங்க, பூஜையை ஆரம்பிக்கலாம். வாங்க. சரிங்க. வாமா. வாங்க. வாமா. வணக்கம், வாங்க. வணக்கம். என்னம்மா அர்ச்சனா, எதுக்காக நீ இங்க நிக்கிற? பூஜை அங்க நடந்துட்டு இருக்கு, போய் உன் மாமியார் பக்கத்துல நில்லு. ஆமா, அது வந்து நான் அங்க போலாம் தான் இருந்தேன். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத். ஓம் சிவாய நமः. ஓம் மகேஸ்வராய நமः. ஓம் சம்பவே நமः. ஓம் பினாகினே நமः. ஓம் சசிசேகராய நமः. ஓம் விரூபாக்ஷாய நமः. ஹர ஹர மகாதேவ. இப்ப நீங்க எல்லாரும் ஜோடியா வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. शिवो मगेश्वरः शम्भो भिनाके शशिशेखरः वामदेवा विरूपाक्षः कबर्धे नीललोहितः शङ्करः शूलभानि च खड्भाङ्गे विष्णुवल्लभः शिवविष्णोऽम्बिकानाथः श्रीकण्ठो भक्तवत्सलः भवः सर्वस्त्रिलोकेश श्रीकण्ठ शिवाप्रियः उग्रः कबर्धे घामारी रन्दकासुरसूदनः. ॐ नमः शिवाय. ஆத்து பையனும் மருமகளும் முன்னாடி வாங்க. गंगाधरो ललाटक्षः कालकालः कृपानिधिः भीमः परशुहस्तस्य मृगभानिर्झडाधरः कैलासवासी कवसी घटोरस् त्रिपुरान्तकः वृषाङ्गो वृषभारूढः पस्पद्धूलित विग्रहः सामप्रियः स्वरमयस त्रयीमूर्तिरणीश्वरः सर्वज्ञः परमात्मा च सोमसूर्याग्निलोचनः. இந்த ஆத்தோட மாப்பிள்ளை பொண்ணு வந்து அபிஷேகம் பண்ணுங்க. हवरि यज्ञमयः सोमः पंचवक्त्रः सदाशिवः विश्वेश्वरो वीरभद्रो गणनाथः प्रजापतिः हिरण्यरेधा दुर्दक्षो गिरिशो गिरिशोनकः भुजङ्गभूषणो भर्गो गिरिदध्वा गिरिप्रियः कृत्तिवासः पुराराधिर्भगवान् प्रमदाधिपः मृत्युञ्जयः सूक्ष्मधनुर्जगद्व्यापी जगद्गुरुः व्योमो केशो महासेन जनकसारविक्रमः रुद्रो भूतपतिः स्थाणुरहिर्बुद्ध्यो दिगम्बरः. ओम नमः शिवाय. हर हर महादेवा. हर हर महादेवा. हर हर महादेवा.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. இந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுங்க. இந்த பிரசாதத்தை உங்க மருமக கையால கொடுத்தா அது இன்னும் ரொம்ப விசேஷமா இருக்கும். அர்ச்சனா வாமா, இந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் கூட. லக்ஷ்மி, பரவாயில்ல சாந்தி, உன் மருமக போன வாட்டியை விட இந்த வாட்டி நல்லா ஏற்பாடு பண்ணிருக்கா. மாமா, தேங்க்யூ. சரி லக்ஷ்மி, ஆமா கார்த்திக் எங்க போயிட்டான்? அவனை பார்க்கவே இல்லையே. அண்ணா அப்படிதான் போனாரு. ஒரு வேளை ரூமுக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் போய் இதை எல்லாருக்கும் கொடுத்துட்டு வரேன்.